பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். The book of Genesis chapter 12 verse 2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை ஆபிரகாமுக்கு தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாம் என்ற பேர் கூட அவருக்கு இல்லை, ஆபிராம் என்று சொல்லுகிற ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார். யெகோவா தேவனை தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவரை குறித்து நம்ம வாசித்து பார்க்கும்போது அவங்களுடைய ஃபேமிலிஸ், அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருமே விக்கிரகங்களை செய்து அதை வழிபட்டவர்கள் மட்டுமல்ல, அதை விற்கிறவர்களாய் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஆபிராமை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன செய்யணும், உன் தேசத்தை விட்டு நீ புறப்படணும், உன் இனத்தை விட்டு நீ புறப்படணும், உன்னுடைய வீட்டை, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்படணும், புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஆபிரகாம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். 4ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவருக்கு அவர் கீழ்ப்படுகிறார். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் 1000 கேள்வி கேட்போம், அப்படி தானே? இல்லைன்னா எவ்வளோ டைம் எடுப்போம். ஆண்டவரே, எப்படி எல்லாம் நான் செட்டிலாக இருக்கிறேனே ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எப்படி இங்கேருந்து புறப்பட்டு போகிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆபிரகாம் பாருங்களேன், அப்படியே கீழ்ப்படுகிறார். அல்லேலூயா. இத்தனைக்கும் அவர் எங்கே ஆண்டவர் போக சொல்கிறாருன்னே ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவ்வளோதான். எந்த தேசம், அது எப்படி இருக்கும், அதை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே இல்லை. ஃப்யூச்சரை பற்றி ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொன்னதை அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். அது நிமித்தமாக ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் என்ன, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜாதியின் உடனே அவர் தாழ்ந்த ஜாதி அந்த மாதிரி இல்லை பிரியமானவர்களே, நேஷன். இங்கிலீஷில் நீங்கள் இதை வாசித்தோன்னா, ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன். ஒரு பெரிய கோத்திரம், ஒரு பெரிய நாடு போல் நம்மளை கர்த்தர் தேசமாக பலுகி பெருகும்படி நான் உன்னை மாற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த வாக்குத்தத்தம் வரும்போது அவருக்கு 75 வயசுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நமக்கெல்லாம் தெரியும், அந்த டைமில் அவர் குழந்தை இல்லை. அநேகருக்கு பிள்ளைங்க இருக்குது, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு, நான் உன்னை ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி. ஆமேன். 25 ஆண்டுகள் காத்திருந்த 100வது வயதில் தான் அந்த ஈசாக்கை இவர் பெற்றுக்கொண்டார்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, எத்தனை ஆண்டுகளானாலும் சரி கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் அல்லவா? அதே தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தத்தையும் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. நம்மளெல்லாம் பெரிய ஜாதி ஆக்குவார் ஆண்டவர். ஆண்டவர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை ஆசீர்வதி, ஐ வில் பிளஸ் யூ. ஆமேன். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இன்றைக்கி நம்ம தாய் தகப்பன்மாருடைய பிளஸ்ஸிங் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். பெரியவங்களுடைய பிளஸ்ஸிங்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது நல்லது தான். நம்ம டீச்சர்ஸுடைய பிளஸ்ஸிங் வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. பாஸ்டர்ஸுடைய பிளஸ்ஸிங் வேணும்னு சொல்லி சர்ச்சுக்கு போகிற தேவ பிள்ளைகள் நம்ம நினைக்கிறோம். அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் வேணும்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்க இல்லையா? அதே போல் பிரியமானவர்களை, இந்த எல்லா பிளஸ்ஸிங்ஸை விட ரொம்ப பியூட்டிஃபுல் பிளஸ்ஸிங் என்னது? ஆண்டவர் கொடுக்குற பிளஸ்ஸிங். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுன்றது
அது வார்த்தையினால விவரிக்கவே முடியாத ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதித்து. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைங்களை நம்ம எப்படி ஆசீர்வதிப்போம் யோசித்து பாருங்க. மனதார ஆசீர்வதிப்போம் இல்லை? அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பெற்றோர் நினைப்போம். ஆனால் பெற்றோரை விட எத்தனை மடங்கு தேவன் பெரியவர், எத்தனை மடங்கு நம்மளை சிருஷ்டித்த தேவன் அவர், நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவன் அவர். நமக்காக அவர் இறங்கி வந்து அவருடைய ரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்திருக்கிறார். நம்ம அவ்வளோ பாவத்தில் இருந்தோம், நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள். ஆனால் அவரே கடந்து வந்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாவங்களெல்லாம் கழுவி நம்மளை மீட்டெடுத்த தேவன். அவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதித்து. யார் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா போதும் பிரியமானவர்களே. நான் உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இன்னைக்கு நம்ம பேர்லாம் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்கள், யூத மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 3 மேஜர் ரிலீஜியன்ஸ் ஏப்ரஹாமை ஃபாதராக பார்க்குறாங்க. அப்படி தானே? அவ்வளோ ஒரு ரெவரன்ஸ், அவ்வளோ ஒரு மரியாதையும் கனத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. இந்த 3 மேஜர் ரிலீஜியன்ஸ் அப்படின்னா எனக்கு இந்த உலகத்தில் உள்ள 75% ஆஃப் த பீப்புள் வந்து ஏப்ரஹாமை அவ்வளோ ரெவியர் பண்ணுறாங்க. அவருடைய பேரை அவ்வளோ தூரம் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்லேயும் நம்ம கர்த்தருக்கு ஒபே பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம பேரை பெருமையாக வைப்பார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேர் வந்து ஒரு பெருமை இல்லாதது போல இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நீங்கள் உண்மையாக பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யூ வில் பி அ பிளஸ்ஸிங். இன்னைக்கு நம்மளையும் தேவன் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அநேகருக்கு பாரமாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்ம அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக நம்ம மாறுகிறோம். நம்மளோட கூட இருக்கிறதுக்கு அநேகர் லைக் பண்ணுறது, நம்மளுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, இல்லை நம்மளுடைய காரியங்களை அநேகருக்கு பிளஸ்ஸிங்காக, நம்ம ஒரு சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங்காக கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடிச்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு ஏன் இவ்வளவு ஆசீர்வாதங்கள்? ஆபிரகாமை குறித்து நம்ம அநேக காரியங்களை ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவர் வந்து ஒரு கீழ்ப்படிதல், அவர்கிட்ட இருந்த ஒரு காரியம் வந்து ஆண்டவர் அப்படி விசுவாசித்து கீழ்ப்படுகிற ஒரு குணம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ கூட பாருங்களேன், எங்கே ஆண்டவர் போக சொல்கிறாருன்னே தெரியாமல் அவர் புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் விடுன்னு சொல்கிறாரு, அவர் விட்டுடுறாரு. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? ஆண்டவர் சில காரியத்தை விடு, இதெல்லாம் விடு அப்படின்னு சொன்னார், நம்ம என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். இல்லை ஆண்டவரே இது எனக்கு வேணும், இதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் வந்து எதெல்லாம் விட சொல்கிறாரோ, இந்த ஷோவை நீ பார்க்குறத விடு, இந்த மாதிரி ஜனங்களோட நீ பழகிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு ஆண்டவர் நமக்கு நிறைய சொல்கிறாரு. அது எல்லாம் நான் அப்படியே கீழ்ப்படிந்து வரும்போது தான் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கான்சிக்ரேஷன். நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? நம்ம மற்றவங்களை விட்டு நம்மளை ஆண்டவர் வேறு பிரித்து ஒரு அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்துவாங்க. நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதையை நீங்கள் யோசித்து பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு நிறைய அந்த நம்ம கூட பழகிறவர்களுடைய காரியங்கள்லாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் நம்ம எல்லாரோடையும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக அங்கே போகிறது இங்கே போகிறது, அரட்டை அடிக்கிறது, அப்படி பண்ணுறது இப்படி ட்ரெஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறமா ஆண்டவர் வந்து நிறைய மாற்றங்களை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணாத, இதை செய்யாத, இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி பேசக்கூடாது, எல்லாம் ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணுறாங்க. அப்போ அதையெல்லாம் ஆண்டவர் சொல்ல நான் அதையெல்லாம் விட்டு நான் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக நமக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது பெரிய செல்வந்தன் இல்லை, அவருக்கு இருந்த ஆடு மாடுகள் வந்து பூமிக்குள்ளாததாக இருந்துச்சா. லோத்து வந்து அவரோட கூட வந்த அவருடைய பிரதர்ஸ் சொன்னல, தம்பியுடைய மகன். ஆனால் பாருங்க, ஒரு மகனை போல. ஆனால் அவருக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் ஆபிரகாம் வேலைக்காரர்களுக்கும் சண்டை வரும்போது உடனே ஆபிரகாம் எவ்வளோ அழகாக வயசாக அதை டீல் பண்ணுறாரு. உடனே சொல்கிறாரு, அப்பா இன்னைக்கு வந்து நம்ம வேலைக்காரங்க சண்டை போடுறாங்க, நாளைக்கு அந்த சண்டை நமக்குள்ளே வந்துடக்கூடாது,
நம்ம யாரு? சகோதரர்கள். எவ்வளோ கரெக்டாக இருக்கிறாரு இல்லை? நம்ம சகோதரர்கள் நம்ம சண்டை போட்டுறக்கூடாதுப்பா. அதனால நீ என்ன செய், நீ வேற எங்கேயாவது போய் நீ இரு. நமக்கு தான் பெரிய இடம் இருக்குல்ல, நீ கொஞ்சம் தள்ளி போயிரு. நம்ம பக்கத்துலேயே இருந்தால் தானே இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஃப்ரிக்ஷன்ஸும் இருக்குது. நீ கொஞ்சம் தள்ளிடு. நம்ம எப்போவுமே சமாதானமாக இருக்கணும். நம்ம சகோதரர்கள். அநேக காரியங்களை ஆபிரகாம்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அப்படி இருந்தோம். லோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஓடி போய் அவருக்கு உதவி செய்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரோடு கூட பரிந்து பேசுகிறத பார்க்குறோம். சோதோம் கொமோரா ஆண்டவர் அழிக்கிறேன்னு சொல்லும் போது, ஆண்டவரே நீங்கள் அழிப்பீங்களா? நீ இவ்வளோ நீதிமானம் இருந்தால் நீங்கள் அழிச்சிருவீங்களா? ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறத பார்க்குறோம். ஈசாக்கை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் ஈசாக்கை நீ பலியிடுன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட மாறுத்திரமாக பேசாமல் அப்படியே போய் பலியிட போகிறத நம்ம பார்க்குறோம். எத்தனை காரியங்கள் ஆபிரகாம்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடியுது இல்லையா? இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற குறைவுகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன்ப்பா. எந்தெந்த ஏரியாவில் நான் இன்னும் மனம் பொருந்தி வரணுமோ நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் நம்மளை ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நீ கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் சொன்னபடி நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?